ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் என் பொண்ணை பார்க்கறதுக்கு ஸ்டேட்ஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கிறேன், சான் பிரான்சிஸ்கோக்கு. திடீர்னு ஒரு ட்ரிப்பு, ஒரு 10 days மட்டும் போயிட்டு வர மாதிரி. எப்பயுமே யூஸ் போனால் 6 months எல்லாரும் இருப்பாங்க. நான் இந்த தடவை ஒரு ஷார்ட் விசிட்டு என் பொண்ணை பார்க்கறதுக்கு. கான்வெகேஷன் அவளுக்கு June 20th, அதுக்காக கிளம்பணும் நானும் என் ஹஸ்பண்டும். இது பெங்களூர் ஏர்போர்ட்டில் நாங்கள் எடுத்தது. அங்கே பெங்களூர் ஏர்போர்ட்ல இருந்து அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம். அங்கே எங்களை பார்த்தோன்னே சீனியர் சிட்டிசன் சொல்லிட்டு ஒரு வெஹிக்கிள்காரர் வாங்க கேட்டுக்கிட்ட எடுத்துட்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு கேட்டில் கொண்டு போய் விடுறதுக்காக எங்களை கூட்டிகிட்டு போன காட்சி தான் இது. பெங்களூர் ஏர்போர்ட் எப்படி இருக்கு பாருங்க. இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு டெர்மினல் 2க்கு நாங்கள் போனோம். அந்த லெவலில் இருக்குது. அருமையாக இருந்துச்சு. அப்படியே அந்த வெஹிக்கிளில் போகிறப்போ அப்படியே வீடியோ எடுத்துட்டு உங்களுக்கெல்லாம் காமிக்கணும்னு சொல்லிட்டு போனது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஹாங்காங்கில் போய் சேர்ந்த உடனே எடுத்த வீடியோ. ஹாங்காங்கில் ஒரு கேத்தே பசிபிக்கில் தான் போனோம். அந்த கேத்தே பசிபிக்கில் அந்த டோர்கிட்ட பாருங்க, கதவு இருக்கு இல்லைங்களா, அங்கே அந்த இதை கொண்டு நிறுத்துவாங்க. அந்த டியூபை கொண்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கங்கிறத என் ஹஸ்பண்ட் உங்களுக்காக ஒரு பிரத்யேகமாக ஒரு வீடியோ எடுத்து எனக்கு கொடுத்தாரு. நல்லா எடுத்திருந்தாரு. அதெல்லாம் சரி, அதையும் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிச்சிட்ருக்குறேன். எவ்வளோ அழகாக கொண்டு எத்தனை பேர் அந்த இதுக்கு ஒர்க் பண்ணுறாங்களோ அவ்வளோ பேர் அந்த கேத்தே பசிபிக்கில் ஒர்க் பண்ணுறாங்க. இது மாதிரி தான் ஏர் இண்டியா ஃப்ளைட்டுக்கும் எவ்வளவோ பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக ஒரு 2 நாளைக்கு முன்னால் நம்மளதில் அந்த ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஆனால் டெக்னிக்கல் ப்ராப்ளம், அது துரதிருஷ்டமானது. அந்த 2 நாள் கழிச்சு நான் உடனே கேத்தே பசிபிக்கில் கிளம்புறேன். அப்படி பார்க்குறப்ப தான் நினச்சேன், எவ்வளோ ஒர்க்கர்ஸு ஒரு ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கு அங்கே இருக்கிறதுக்கு எல்லாம் அவ்வளோ சின்சியராக அவ்வளோ எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. ஃபேட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு, அதை தான் சொல்ல முடியும். பாருங்கள் எப்படி அழகாக கொண்டு அந்த டோர்கிட்ட மெதுவாக அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஏதோ அந்த டைமில் இருந்துச்சு. நாங்கள் அந்த ஃப்ளைட்டில் தான் நாங்கள் போகணும் இப்போ ஹாங்காங் சான் பிரான்சிஸ்கோக்கு. அதனால அது அங்கே செஞ்சுட்டு இருந்தப்போ எடுத்த ஃபோட்டோ. அதுக்குள்ளே அந்த டியூப் மாதிரி இருக்கும், அதில் அதை அட்டாச் பண்ணிடுவாங்க அந்த டோரோட. அதுக்கப்புறமே அங்கேருந்து எல்லாரும் நடந்து வெளியே வருவாங்க. அந்த வெளியே வரதையும் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள். அதை எந்த அளவுக்கு நல்லா எல்லாரும் பாருங்கள் அதை அணைச்சிட்டாங்க பாருங்கள். கரெக்டாக கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அப்படியே அந்த டியூப் வழியாக பேசஞ்சர்ஸ் எல்லாம் வெளியே வந்துடுவாங்க. நாங்களும் இப்போ அவங்க வந்தவுடனே அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே அவங்க லக்கேஜெல்லாம் இறக்கணுன்னு அதுக்கப்புறம் நம்ம லக்கேஜ் எல்லாம் ஏற்றிட்டு நம்மளுக்கு அந்த கேட் டைம் சொல்லுவாங்க. இதோ பாருங்கள் பேசஞ்சர்ஸ் வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்த வழியில் நாங்கள் அந்த கேட்டில் உட்காந்துட்ருக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு 3 hours எங்களுக்கு லே ஆஃப். அதுக்கப்புறமே தான் ஹாங்காங்லேருந்து சான் பிரான்சிஸ்கோக்கு 13 hours ட்ராவல் பண்ணி சான் பிரான்சிஸ்கோக்கு இறங்குறோம். அந்த வீடியோவை மறுபடியும் பார்க்குறேன்.